நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சாமி கும்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டுட்ருக்க அந்த இடத்துக்கு இனிமேல் நீ கவலையே பட வேணாம், அதுதான் நம்ம பையன் உன் மேலே உள்ள கலங்கத்தை எல்லாம் தொடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி இவ்வளோ நேரம் தான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்க, வாங்க உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இசைக்கு சொல்ல, வேமா ஆத்தடியத்தா வாசனை தூள் கலப்புதே, ஏத்தா இசைக்கு நீ தான் சமைச்சியா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, பிறகு இந்த வீட்டில் நான் இருக்கும்போது வேறு யார் சமைப்பா, நான் தான் சமைப்பேன், சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாக்கா எனக்கும் ரொம்ப வயிறு பசிக்குது, நம்ம போய் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடிப்பாவி அப்போ சாப்பாட்டை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இங்கேயே சாமி கும்பிட்றதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா மண்டையில் கொட்ட, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனி கத்துறாங்க. பார்த்தியாடா இவ்வளோ நாள் அண்ணன் கத்திக்கிட்டு இருந்தா, இப்போ பாரு அம்மானு கத்துறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல அதனால தான் அம்மானு கத்துறா, இப்போ என்ன இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, என்ன அறியாமலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே அண்ணேன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுக்கு தெய்வம் மாதிரி இருந்து காப்பாற்றுறதே இவன் தான். ஏன்னா என் மேலே உள்ள கலங்கத்தையும் தொடச்சிருக்கான்ல, இந்த குடும்பத்துக்கு தெய்வமே இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மதினி நீங்கள் சொல்கிறது சரிதான், எங்கள் வீட்டில் ஏற்படுற பல பிரச்சனைகளையும் நம்ம சண்முகம் தான் சரி செஞ்சுருக்கான், எங்களுக்கு இவன் தான் சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க, இவன் மட்டும் ஒன்று தனியாக பிளான் பண்ணல, நானும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் புரியுதுல அப்படின்ற மாதிரி பரணி சொல்ல, சண்முகத்தோட அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் அத்தா, நீ வந்ததுக்கு அப்புறம் தானே இவன் மனுஷனாக இருக்கா, இல்லைன்னா அருவாளை தூக்கிட்டு எந்நேரம் வெட்டிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருப்பான், இவனை தானே கொட்டி உடைக்க அடக்கி உட்கார வச்சுட்டேல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக நல்ல மருமக நீ தான், காவல் தெய்வமே நீ தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, போதண்டா எனக்கு ரொம்ப குளிருது ஐஸ் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த திக்கா வந்துட்டு முத்துப்பாண்டியத்தை காமிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே சோகமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு மூப்பந்தாதி வராங்க. சர்வால் என்ன சர்வால் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி, நான் போய் ஒரு டீயாவது வாங்கிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னதும், இங்கே பாரு சர்வால் நீங்கள் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க, புரியுது உங்கள் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு புரியுது, இருந்தாலும் வயிற்ற பட்டினி போட்டால் முடியுமா, ஒரு அதிகாரியாக உங்கள் கடமையை நீங்கள் சரியாக தானே செஞ்சீங்க சர்வால் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையா அந்த மனுஷனை இப்படி கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டேனே, அந்த தப்புக்கு எனக்கும் தான் தண்டனை கொடுக்கணும், ஏன்னா அவர் தப்பு பண்ணும்போதெல்லாம் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லியிருக்கணும்ல, சொல்லாமல் அவர் பண்ண எல்லா தப்புக்கும் நான் தானே உடந்தையாக இருந்திருக்கேன், அதை நினைக்கும் போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன சர்வால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சின்ன வயசுலேருந்து எனக்காண்டி தான் அவர் வாழ்ந்தார், நான் அவரோட உசுரே நான் தாயா, நான் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு, இப்போ நானே அவரை பிடிச்சி லாக்கப்பில் போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட, சார்வால் நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்க அவ்வளோதான், நான் வேணால் ஒரு டீ பிஸ்கட்டாவது வாங்கிட்டு வரேன், சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சார்வால், அப்போ உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாயா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு சவுந்தரபாண்டி சனியனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு மூப்பனாதி வர்றாரு, இப்படியே அடிச்சு சண்டை போட்டிங்கன்னா ரெண்டு பேரையும் தனித்தனி செல்ல போட்டுருவோம் புரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது பெரிய மகாராசா கோட்டை இருக்கிறது ஒரு செல்லு, அப்புறம் எங்கேயா போடுவேன் எங்களை அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவைப்பட்டா ஒரு ஆளை கூசில் போட்டு அடைப்போம் புரியுதா இப்போ அப்படின்னு சொன்னதுமே, வேணாம் நாங்கள் சண்டை விட மாட்டோம் நீ போ அப்படின்றாங்க. சனியனை வந்துட்டு கலைக்கிறதுக்கு எல்லாரும் திருவாரூர் போவாங்க, ஆனால் நீ சனியனை கூடயே சேர்த்துட்டு அலையிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு மூப்பனதை வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிற, இது நான் என்னைக்கே யாருக்கோ ஒருத்தனுக்கு சொன்னதை இவன் அதை திருப்பி எனக்கு சொல்லிட்டு போகிறான், எல்லாம் ஒன்றால் இதையும் வெளியில் லீக் அவுட் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சனியனை போட்டு அடின்னு அடிக்காரு. அடுத்து வந்துட்டு இங்கே எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அத்தை நீ உட்காந்து சாப்பிடு நான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்லிடுறேன். என்னம்மா இங்கே பாரு உனக்கு பிபி இருக்கு ஒழுங்காக சாப்பிடு, இல்லாட்டி அவ்வளோதான் அவரை நினச்சி என்ன வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி சொல்லாச்சு. அந்த ஆளை நினச்சி யார் வருத்தப்படுறா, எனக்கு அவனை நினச்சது ரொம்ப கவலையாக இருக்குது, அவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப உசுறு, இப்போ அவனே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான்ல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடு நான் ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் சிக்கன் பீஸு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏலே முன்ன மாதிரி கிடையாதுலே அவன் இப்போ ரொம்ப தெரிஞ்சிட்டாளே, இப்போ தான் அவனுக்கு சொந்த பந்தங்களோட அருமை என்னன்னு சொல்லிட்டு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்ணே முன்ன மாதிரிலாம் கிடையாது அவர், அது மட்டும் இல்லாமல் மொச்சப்பயிறு குழம்புன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், 2 பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, பாசம் ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இசைக்கு எப்போ அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்தாலோ அப்போயே வந்துட்டு முழுசாக அவன் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சரி இப்போ என்ன உனக்கு அவனை போய் பார்க்கணும் அவ்வளோதானே, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு ஒன்றா போய் பார்க்கலாம் சரியா, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அத்தை வந்துட்டு சாப்பிட்றாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு மூப்பனாதி, சார்வால் தண்ணியாவது குடிங்க சர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு இசைக்கே அவங்க அத்தை வர்றாங்க. தண்ணி எதுக்கு, அதான் சாப்பாடே கொண்டு வந்துட்டோம்ல, எங்க கை கழுவிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏடி உங்ககிட்ட சோறு கேட்டனா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஏன்டா அவளை அரட்டிக்கிட்டு இருக்க, சாமி போ சாமி கை கழுவு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், எது கை கழுவுன்னு சார்வால் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இதிலே கை கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கை கழுவிட்டு தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, சாப்பிடு சாமி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, அவர் வந்துட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு வெளியில் கை கழுவுற அந்த இடத்துல வந்துட்டு சண்முகம் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு
இருக்காங்க. மூப்பனாண்டி வந்துட்டு நானும் தான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு தான் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வர, அண்ணே அண்ணே இங்கே பாருங்க யார் வந்திருக்கான்னு, உங்கள் வீட்டுக்காரம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வெளியில் அவங்க எல்லாருமே நிற்கிறத வந்துட்டு சௌந்தரபாண்டி பார்க்குறாங்க. பார்த்தியாலே என் வீட்டுக்காரிக்கு என் மேலே அவ்வளோ பாசம், என்னை விட்டு இருக்க மாட்டான், உன் பொஞ்சாதையும் தான் இருக்காளே, உன்னை பார்க்க கூட வர வேணாம் போட்டு கொடுத்துட்டாலே, அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஐஸ்கிரீம் கொடுத்தவ தானே உன் பொண்டாட்டி அடைக்க உடக்க உனக்கு வைக்க தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி இங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போவா. அது மட்டும் கிடையாது, என் வீட்டுக்காரி வந்துட்டு என்னை பார்க்கணும்னு சொன்னான்னா கோமா இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, கோவப்பட்டு எங்கே போய் உட்காருவீங்க, இங்கே என்ன 10 ரூமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அட முட்டா பையிலே கோபத்தில் உங்ககிட்டலாம் பேச மாட்டாங்கன்னு மட்டும் சொல்லு, நான் இப்படி திரும்பி மூஞ்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் கிடையாது 2 நாள் அலைய வைக்கணும், அப்போ தான் அவள் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திக்கு வந்துட்டு இசைக்கு சொல்கிறாங்க, உன் மனசு என்னன்னு சொல்லிட்டு புரியுது, கஷ்டப்படாத போய் பார்த்துட்டு வாத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ யார் கோட்டுக்கடி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அரைஞ்சு மூஞ்சி உடச்சு போட போகிறேன், அந்த ஆளுக்காண்டி ஏன் கவலைப்பட போகிறேன், சாமிக்கும் கட்டுப்பட மாட்டா சத்தியத்துக்கு கட்டுப்பட மாட்டா, கோவில் நகையை திருடிட்டு உள்ள போய் உட்காந்துருக்கான், நான் என் மகனை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பான்னு கூட பார்க்காம அரெஸ்ட் பண்ணால அப்படின்ற மாதிரி சொல்ல, சவுந்தரபாண்டி இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஏலே உன் பொண்டாட்டிக்கு நீ கோயிலே கெட்டலாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சனியனை பற்றி சொல்லிட்டு இருக்க. இவங்க வந்துட்டு சரியில்லை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. முத்துப்பாண்டி மட்டும் சோகமாக நின்றுட்டு இருக்கு. சண்முகம் மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு வர அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் அசைச்சிக்கிறாங்க. ஏன்னா பேச மாட்டாங்களாமா. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிடுது.